வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஆறுடையப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்காங்க. இந்த மிக்ஸி ஆன்லைன் மிக்ஸி. இந்த மிக்ஸியில் என்ன ஃபால்ட்டு அப்படின்னா, இந்த மிக்ஸியில் வந்து என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத நான் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இந்த மிக்ஸியில் வந்து ஆன்லைனில் வாங்குகிற மிக்ஸி ஓகே, நோ ப்ராப்ளம். ஆன்லைனில் வாங்குகிற மிக்ஸி நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மிக்ஸி வாங்கி பிஃபோர் 1 இயர்க்கு சப்போஸ் ஆகிருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு மேலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, போட்டு தட்டு தட்டியிருக்காங்க. ஏன்னா ஆன்லைன் மிக்ஸியெல்லாம் 1 இயர் கூட தாங்காது. அதனால் நான் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஆன்லைன் மிக்ஸியெல்லாம் வாங்கினீங்கன்னா 1 இயர்க்கு மேலே தாங்கவே தாங்காது. அதாவது யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து நான் ஆன்லைன் மிக்ஸி தாங்கும் சொல்கிறேன். யூஸ் பண்ணுற விதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் மிக்ஸியை பொறுத்த வரைக்கும் 1 இயர். அது நீங்கள் வந்து சும்மா சின்ன சின்ன மசாலா அரைக்கிறத அரைச்சிக்கலாம். இது அரிசி மாவு அப்புறம் மருதாணி இந்த மாதிரிலாம் அரைச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி மிக்ஸி 6 மாதம் கூட உழைக்காது. 6 மாதம் கூட உழைக்காது. நான் சொல்கிற மாதிரி ஆன்லைனில் வாங்குகிற மிக்ஸியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 இயராச்சு, 1 இயர் வரைக்குமாச்சும் கொஞ்சம் நார்மலாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூட ரப்படி அடிக்கலாம். ஏன்னா காயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி இருக்கும், யூஸ் பண்ண கொஞ்சம் இது மாதிரியாக இருக்கும். இது வந்து ஆன்லைனில் வாங்கின மிக்ஸி வாங்கி போட்டு தட்டுன்னு தட்டியிருப்பாங்களாட்டிருக்கு. இந்த மிக்ஸியில் என்ன ஃபால்ட்டு அப்படின்னா, இப்போ நானே லைன் கொடுக்குறேன், நீங்களே பாருங்கள் என்ன ஆகுது அப்படிங்கிறத. இப்போ வந்து லைனை எவ்வளோ கழட்டி வச்சுருக்கேன், பீஸ்க்கு சீரீஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உள்ளே அப்படியே நெருப்பாக கொட்டுது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆன்லைனில் வாங்கின மிக்ஸி என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நெருப்பு வந்துச்சு. இந்த மாதிரி நெருப்பு வந்துச்சு அப்படின்னா இதில் 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று வந்து ஹை லோடு கொடுத்தீங்க, இந்த மசாலா தவிர மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த ஆர் மிக்சர் போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு எல்லாமே போடவே கூடாது. சப்போஸ் போட்டிங்க அப்படின்னா லைட் சும்மா கொஞ்சமாக போடலாம். சும்மா லோடு ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளோதான், இது போயிடும். இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆன்லைனில் வாங்கின மிக்ஸி வந்து பொறுத்த வரைக்கும் மசாலா மட்டும்தான் அரைக்க முடியும். சட்னி லைட்டாக மசாலா அது மாதிரி தான். ரொம்ப ஹெவியெல்லாம் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா மிக்ஸி காலியாயிரும். இப்போ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இந்த மிக்ஸியில் வந்து காயில் நல்லா இருக்குது. இந்த ஆர் மிக்சர் அவுட்டு. இந்த ஆர் மிக்சர் என்னென்னா, ஆன்லைனில் வாங்கின ஆர் மிக்சர், ஆன்லைனில் வாங்கின மிக்ஸிங்கிறதுனால இது ஆர் மிக்சர் கிடைக்கல. இப்போ வந்து ஆன்லைனில் தேடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பேர் பார்ட்ஸ்களெல்லாம் தேடி பார்த்தோம், ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மோட்டரை எடுத்துகிட்டு வேறு மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மோட்டரை எடுத்துகிட்டு வேறு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த மோட்டரை வந்து கஸ்டமர்கிட்டே ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம புது மோட்டரை ஏற்றுறோம். இப்போ இந்த வீடியோ எதுக்காண்டி நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்காண்டி. இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கின மிக்ஸியை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளுக்குள்ள உழைக்காது. அதுக்காண்டி நான் அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இதாக யூஸ் பண்ணிக்கிங்க. எப்போ வேணாலும் மிக்ஸி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்லைனில் வாங்க மிக்ஸியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக லெவலாக போட்டு அரைச்சிங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவி லோட் போட்டிங்கன்னா நம்ம ஆர் மிக்சர் போகும். இது 100% கேரண்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு. இப்போ இது வந்து மிக்ஸியை வந்து கஸ்டமர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க காலையில் சொல்லின்னு இருக்காங்க, புது மோட்ரு மாட்டலாமா இல்லை இல்லைன்னா நம்ம ஆர் மிக்சர் மட்டும் மாற்றலாமா அப்படிங்கிறத காலைல கேட்டிருக்கேன். அவங்க சொல்கிறேன்னு இருக்காங்க. இந்த மிக்ஸி மோட்டரும் நம்மள்ட்ட இருக்குது, மிக்ஸி பாடியும் நம்மள்ட்ட இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு புது மிக்ஸியாக வேணும், அசம்பிள் பண்ணி வேணும் வித்தவுட் ஜாரு. இந்த மாதிரி மிக்ஸி ஜார் இல்லாமல் வெறும் மிக்ஸி மட்டும் நான் அசம்பிள் பண்ணி தரேன். நான் எங்கள்கிட்ட இருக்க ஜாரை வச்சு நாங்கள் அசம்பிள் பண்ணி தரேன். அதே மாதிரி ஜார் வாங்கிட்டிங்கன்னா யூஸ் ஆகும். மோட்ரு வாரண்டி 1 இயர் வாரண்டி தரேன். பாடி எந்த பிரச்சனையும் வராது, பக்கா கண்டிஷனில் இருக்கும். இந்த காயில் போனது காரணம் அதே தான், சரிங்களா? பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், காயில் ஒரு மாதிரி சுற்றுது, மேலே இருக்க சாஃப்ட் ஒரு பக்கம் சுற்றுது, கீழே இருக்கிற காயில் ஒரு மாதிரி சுற்றுது. வீடியோலே பார்த்தாலே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.